ஆழகால விஷம் கதை பாகம் 2. ஒரு மர்மமான காட்கழுத்தில் உலர் நிறத்தை உடைய மரங்களின் சாய்வு காட்சியுடன் கடிகார குறுக்கு விளக்குகளை பெற்று அந்த மர்மத்தினை பெற்ற நபரின் ஸ்தானத்தில் ஒரு காளையில் பருகும் காளையின் அருகே நின்று சூழலில் மாயாஜாலத்தின் விளக்குகள் நீரிழிவு போல விசிடுக. மந்திரத்துடன் கலந்த காளையில் அந்த நபர் குழப்பிய காப்போஷன்ட்டில் இருந்து வரும் விசித்திர வார்த்தைகள் ஒளி வீசும் காட்சியுடன் அவரின் முகத்தின் மேல் இருக்கும் நிழல்களில் ஆழ்ந்த மர்மங்கள் நிறைந்துள்ளன. அப்போது காளையில் உள்ள மயக்கமான பவுண்டும் அதிலிருந்து வெளிப்படும் நிறமூட்டங்களில் ஒரு அற்புதமான மாயா தொடங்குகிறது. காடில் நடந்த சூழலில் திவாகரியிலோடு இருந்த மரங்களின் கீழிருந்து நிழல்களாக காணப்படும் அந்த ஆவிகள் கவனிக்கின்றன. மாயாஜாலத்தின் ஒளியுடன் கூடிய காட்சியில் அவர்கள் உள்ளார்கள். பிறகு செல்லைகளின் சிறு கிராமத்தின் தொலைவில் குளத்தின் மேல் உயர்ந்த புகையிரவு வந்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு அழுத்தமான உணர்வு பறந்துள்ளது. ஒரு மந்தமான குடியிருப்பில் கிராமத்தினர் குழுவாக சென்று காடின் இருண்ட நிகழ்வுகளை பற்றிய ஆழ்ந்த கவலைகள் மற்றும் சிரேஷ்டிகளை பகிர்ந்து கொள்ளும். அவர்களது கண்களின் திசையில் உள்ள சிக்கல் ஸ்பஷ்டமாக காணப்படுகிறது. அப்பொழுது ஒரு பழமையான புத்தகம் மரக்கூடத்தில் திறந்ததாக அதில் உள்ள மந்திரங்கள் மற்றும் மறுக்கப்பட்ட அறிவுக்கு குறித்த படங்களை வெளியிட்டு அவற்றில் மூடிய வலிமைகளை பற்றிய தொடர் கேள்விகளை உருவாக்குகிறது.